ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் பணியாரம் செய்ய பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஆயில் நிறைய யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கல்லில் வந்து நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக வரும். இல்லைன்னா இந்த திருப்பும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் நிறையா. நான் ஏன்னா நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். மேக்ஸிமம் ஆயில் ஊற்றணும், நிறையா ஊற்றணும். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து தாளிச்சிடணும். ஃபஸ்ட்லேயே வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்லேயே தாளிச்சிடணும். ஃபஸ்ட்லேயே தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாவோடு மிக்ஸ் பண்ணணும். மாவு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின மாவை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. மாவு ஓரளவுக்கு புளிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா வரும். வந்து ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி ஆட்டிட்டு வந்தோம், இன்றைக்கே பண்ணலாம் அப்படின்னா அடுத்த நாள் பண்ணலாம். இல்லை, புளிச்சிருக்கும் மாவு வந்து ஒரு 2 days மேக்ஸிமம் 3 days ஆயிருக்கு. அந்த மாதிரி தான் ஆயில் வந்து ஃபஸ்ட்டு நிறைய விட்டுருணுங்க. அப்புறம் மேலே நீங்கள் லேஸாக விட்டால் போதுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து திருப்பறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா அந்த கிரிப்ஸியாக இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஆயில் ஊற்றுனீங்கன்னா தான் வருங்க. ஆயில் ஊற்றாமல் பணியாரம் வராது. அதனால் நான் வந்து குட்டிங்க எனக்கு வந்து நான் வந்து ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க, தயவுசெய்து பணியாரம் ட்ரை பண்ணாதீங்க. பாருங்கள், அப்போ தான் வருங்க. ஆயில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிங்களோ அந்தளவுக்கு வந்து பணியாரம் வருங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வந்து நல்ல ஆயிலாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஃப்ரெஷ் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுதான் பணியாரம் சாப்பிட்டோன்னு ஆசைப்பட்டால் இந்த டயபிட்டிஸ் பேஷண்ட் அது இது ப்ரெஷர் பேஷண்ட் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் ஃபேட் அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் ஃப்ரெஷ் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் இல்லாமல் வராது பாருங்கள். அப்போ தான் இப்படி திரும்புங்க, நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த கலர் பாருங்கள், இந்த கலர் வரணுங்க. இந்த கலர் வந்தால் தான் பணியாரம். இல்லைன்னா பணியாரம் இல்லை. சும்மா என் பேருக்கு பணியாரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சும்மா இப்போ வந்து என்ன பண்ணுங்க, லேசாக ஆயில் ஊற்றணும். அவ்வளோதாங்க, லேசாக ஆயில் ஊற்றி ஒரு 2 minutes விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி ஆவி பறக்க உள்ளே வெந்திருக்கு பார்த்தீங்களா. ஃபஸ்ட் கிளாஸான ஸ்நாக்ஸுங்க, ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்நாக்ஸுங்க. எல்லாம் ஓகே. உப்பு காரம் எல்லாம் ஓகே. வரமிளகா போடுங்க, பச்சை மிளகா போடாது. வரமிளகா, வெங்காயம், கடுகுலாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள்.